பெண்களுக்கு என்ன வேணும்? ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு அழகான பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு சூழல். பாதுகாப்பான வாழ்க்கை வேணும். இதுதான் ஒரு பெண் விரும்பக்கூடிய விஷயம். நீ என்ன பண்ற? சாதி பெருமையை பேசுற, கத்தி கபடா தூக்கி காமிக்கிற, இன்ஸ்டாகிராம்ல கத்தி கபடா வச்சுட்டோன்னா எந்த பிள்ளையாவது உனக்கு சொல்லுமா? நீங்க ஒரு பெண்ணுடைய தேர்வை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ ஒரு பெண் தனக்கான ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி தான் ஒரு பெண் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அந்த பெண் யாரை தேர்ந்தெடுத்திருக்கா? சாதி அடிப்படையில் வேற ஒரு ஜாதியை தேர்ந்தெடுக்கணுங்கிற அடிப்படையில் மட்டுமாக போல ஒரு மகிழ்ச்சி உத்தரவாதப்படுத்தக்கூடிய, தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது. அதான் அந்த பெண் தேர்ந்தெடுத்திருக்கிறா. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்ஸ்டாகிராம்ல கத்தி கபடாயம் முடிச்சு நீ என்ன பண்ண போற? நீ ஐயனா சில மாதிரி வெளியில ஊருக்குள்ளேயே உட்கார போறியா? நீ எதுக்கு லாய்க்கு? நாளைக்கு நீ கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் உன்ன மாதிரி உன் நண்பங்களும் உன் ஜாதியில சேர்ற ஆளுங்களும் உன் சொந்தக்கார பசங்களும் இதே மாதிரி வளர்ந்து வந்தா ஒரு பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும்? யோசிக்க வேணாம், கொஞ்சமா கூறு வேணாம். நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு அடுத்த சமூகம் எதை நோக்கி போகணும்? ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும், ஒரு மகிழ்ச்சியை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பெண் அப்படித்தானே விரும்புவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் நினைப்பா, என் புருஷன் இன்னைக்கு எந்த வெட்டு வாங்கிட்டு வருவானோ, எந்த கேஸ் வாங்கிட்டு வருவானோ அப்படிங்கிற நிலைமையில ஒரு பொண்ணு வாழ முடியுமா? முடியாது. அப்ப நீ எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்குறீங்கிற பொறுத்தான் ஒரு பெண்ணுடைய தேர்வு இருக்கும். அப்ப அந்த பொண்ணுடைய தேர்வு ஜனநாயகமாக இருந்திருக்கிறது. ஒரு படிச்ச பையன், இத்தனை ஆண்டு கூடவே பார்த்துருக்கிறோம், சரி ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி போறான், நல்ல ஒரு வேலைக்கு போகிறான், ஒரு கனவோட இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த பையன் என்ன பண்றான்? என் கை எவ்வளவு பெருசு இருக்கு பாரு, என் கத்தி எவ்வளவு பெருசு இருக்கு பாரு, இவச்சு என்னையா பண்ண போற? நீ கசாப்பு கடை வேணா நடத்தலாம், அதைத்தான் நீ செய்ய முடியும். இலக்கியத்தால் ஒன்றுபட்ட உறுதி கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.